டிராஃபிக்ல வெயிட் பண்றப்பயா இருக்கட்டும், ஒரு லாங் கியூல நின்றுட்டு இருக்கப்பயா இருக்கட்டும், ஒரு ரூட் பர்சன்ட்ட டீல் பண்றப்பயா இருக்கட்டும், ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது டிலே ஆகுறப்பயா இருக்கட்டும், அண்ட் மோர். இந்த மாதிரி தருணங்கள்ல பேஷன்ஸை இழந்துருவோம். இந்த வீடியோல 4 லெட்டர் வேர்ட் ப்ராக்டிஸ் பண்றனால பேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் பேஷன்ஸ் பில்ட் பண்றனால அதோட பெனிஃபிட்ஸ் ஏராளம். பிசிக்கல் ஹெல்த்ல இருந்து நம்ம லைஃப் பர்பஸ் அடையும் வரை. So let's begin. And the 4 letter word wait. உங்களை நான் வெயிட் பண்ண சொல்லலை. The word is wait. ஒவ்வொரு லெட்டரும் ரெப்ரசன்ட் அ சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் that helps you build patience. பேஷன்ஸுங்கிறது நீங்கள் ரியாக்ட் பண்ணாமையோ அமைதியாக இருக்கிறதோ இல்லை. வெயிட்ல W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாண்டிங். ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, லைக் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணுறதை எடுத்துக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தான் வாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டைமுக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும், ஆர் லேட்டாக போகி பீப்புளை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை. இந்த மாதிரி வாட் யூ வாண்ட் ஃப்ரம் த சிச்சுவேஷன் திங்க் பண்ணுங்க. A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங். இது உங்கள் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அப்புறம் பாடிலி ரியாக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணுறீங்க. லைக் ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், டிராஃபிக்கில் லேட் ஆகுறனால டென்ஷன் ஆகுறது, ஹார்ட் ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அப்சர்வ் யோர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். ஒரு டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி தருணங்களில் ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் பாஸ். 3 times ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுங்க அண்ட் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் யோர் ப்ரீத்திங். இந்த ஸ்மால் பாஸ்னால நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரிஃப்ளெக்ட் மோட் போயிடுவீங்க. I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டெண்டிங். இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் பண்ணலான்னு சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காமாக இருக்கணும், பக்கத்தில் டிராஃபிக்கில் இருக்கவங்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது, ஐ வேல்யூ கைண்ட்னஸ். இந்த மாதிரி சூஸ் ஹவு டு ஆக்ட் இன் யோர் சிச்சுவேஷன். அண்ட் T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங். நீங்கள் பேஷண்ட்டாக திங்க் அண்ட் அனலைஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பீங்க ஃபார் தட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனோட அவுட்கம் நீங்கள் நினச்ச மாதிரி வரலனாலும் காமாக இருந்தது என்னோட ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு மஸ்ட்னு நம்பிக்கை வைங்க. ஸோ வெயிட் இஸ் வாண்டிங், அட்டெண்டிங், இன்டெண்டிங் அண்ட் ட்ரஸ்டிங் தான். இது கேட்க ஈஸியாக தான் இருக்கும், பட் நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அப்படி இருக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஒன். But trust the process, the results will follow.